வணக்கம். நான் லாவண்யா முஸ்லிம் ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். தலைவர் விஜய் அவர்கள இன்னைக்கு நேர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவர் அவர்கள ரொம்ப க்ளோஸா, ரொம்ப ஃப்ரீயா அவர் ஐ டு ஐ நாங்க பார்க்க முடியுது. தலைவர் பார்த்தாரு, தலையாட்டினாரு, கிளம்பிட்டாரு. ஏன்னா எங்கேயுமே நிக்க முடியல. நிக்கிற இடம்லாம் எறும்பு மொச்சிடுற மாதிரி மொச்சு எடுத்துடுறாங்க அவர். சூப்பர். நான் அத ஷார்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணியிருக்கேன். போய் பாருங்க. ஓப்பனா சொல்றேன், நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் முண்டி அடிச்சுட்டு இந்த மீட்டிங்ஸ்க்கோ அப்படிலாம் மாட்டேன். எனக்கு இன்னைக்கு கடவுள் ஏதோ எழுதியிருக்காருங்க. அதுதான் சொல்றேன். தலைவர் விஜய் அவர்களுக்கும் அவர்கள் கூட இருக்கிற தொண்டர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அந்த எமோஷன் தான் அத்தனை பெரிய கனெக்ட் பண்ணுது. நான் அந்த எமோஷன்ற வார்த்தையை என்னுடைய ஆதிகால வீடியோல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நான் மனசார நம்புற விஷயம் என்னன்னா, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்ல, அந்த நினைக்கிற விஷயம் ஸ்ட்ராங்கா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அதுக்கான தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் தலைவர் விஜய் அவர்கள். நம்ம ரொம்ப நாளா ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு மாற்றம் வராதான்னு. அந்த மாதிரி நேரத்துல ஒரு வெள்ளி மாதிரி வந்தவர் தான் தலைவர் விஜய் அவர்கள். இன்னைக்கு ஆக்சுவலி திருவள்ளூருக்கு வராருன்னு தெரியும். எங்களுக்கு வந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் என்னன்னா, இந்த இடத்துல வராரு, போக முடியுமான்னு நாங்க யோசிச்சோம். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது சொந்தத்துல. அதனால ஃபங்க்ஷன் போயிட்டு ரிட்டர்ன் வர டைம்ல ரெட் ஹில்ஸ் வழியா வந்துகிட்டு இருக்கோம். அங்கங்க சாரையா மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்ததுமே ஒரு ஜர்க்கு விட்டேன். அச்சுச்சோ அப்படின்னு கத்துனேன். என் ஹஸ்பண்ட் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு கார். ஒரு ஜர்க்கு விட்டுட்டாரு. விட்டுட்டு ஏன் இப்படி கத்துறாரு, தலைவர் வராரு போல இருக்குங்க அப்படின்னு. என்ன சொல்ற, வந்து போயிருந்தா கூட்டம் அங்க நிக்காது, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, தயவு செய்து திருப்பங்க, நீங்க போற வழியில எங்க பாத்தீங்கன்னா ஓரம் வச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். என்னைக்குமே எங்கேயுமே எந்த படத்துக்கா இருந்தாலும் சரி, எந்த ஆக்டர்ஸ்க்கா இருந்தாலும் சரி, எந்த பொலிட்டீஷியனா இருந்தாலும் சரி, முண்டி அடிச்சு நான் போய் பார்த்ததே கிடையாது. ஆனா ரெட் ஹில்ஸ், புழல், அந்த மாதவரம் ரோடு, அந்த இடத்துல அந்த ஜங்ஷன்ல அது வரைக்கும் வண்டிக்குள்ள வந்துகிட்டு இருந்தாரு. சரி, நமக்கு எப்படி இருக்கோ நம்ம சும்மா பார்ப்போம் அப்படின்னு தான் நான் போய் நின்னேன். என் கூட தங்கச்சி பசங்க, என் ஹஸ்பண்ட் நின்ன கொஞ்ச நேரத்துல ஒரே ஆரவாரம் போலீஸ் வேன் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு போலீஸ் வந்து ரெக்கார்ட் பண்றாருங்க, அழகா கேமரா எடுத்துட்டு. மேபி அவங்களுடைய ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக, சப்போஸ் ஏதாவது ஒரு குற்றங்கள் நடந்ததுன்னா அதை வச்சு ப்ரூஃப் எடுத்துக்கிறதுக்காக இருக்கலாம். அதனால ஃபுல்லா ரெக்கார்ட் பண்றாரு. அவரு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. கிட்டக்க வர 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 நார்மல் போலீஸ், டிராபிக் போலீஸ் எல்லாருமே வேனா வந்து எல்லாரையும் நகருங்கன்னுட்டே இருந்தாங்க. தூரத்துல தெரிய ஆரம்பிச்சது. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், மாறட்டும் மாதவர்னு ஒரு போர்டு எடுத்து காட்டுவார். அந்த இடத்துல கூட்டம் அடிச்சுட்டு போகுது. இவர் போலாமான்னு கேட்டார் ஹஸ்பண்ட். வேணாங்க, நம்ம இங்கே நிக்கணும், குழந்தை குட்டியோட இருக்கும், இங்கே சேஃப். ஏன்னா எங்களை சுத்தி யாருமே பெருசா இல்லை. அவர் கிட்ட வர 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 தங்கச்சி பொண்ணுதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தா. அவ வந்து சேஃபா அவளை ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு பார்த்து எடு அப்படின்னு அவளை சப்போர்ட் பண்ணிட்டு தங்கச்சி நின்றுட்டு இருந்தா. தம்பியா வந்து குட்டி பையனை வந்து என் ஹஸ்பண்ட் தூக்கிட்டு இருந்தாரு. நான் பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா வந்துட்டு இருக்காரு. கரெக்டா ஐ டு ஐ கான்டாக்ட். சூப்பர். அவர் அப்படி அது கண்ணாடி போட்டிருக்காரு. தலைவா அப்படின்னு அவரு அப்படின்னு ஒரு தலையை அசைச்சாரு. இண்டிவிஜுவலா இருந்தது ஆக்சுவலி அது ரொம்ப. ஏன்னா கூட்டமே இல்லை என் பக்கத்துல. அங்க இருந்தாங்க. அங்க நீங்க வரதுக்குள்ள என்ன சுத்தி அப்படின்னுட்டு அப்படி போயிட்டாரு. இதை நான் வந்து கேப்சர் பண்ணணும்னு கூட தோணல போன்ல. அந்த அளவுக்கு ஒரு நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு க்ளோஸா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப குழந்தை மாதிரி இருக்காருங்க. உண்மையாவே ரொம்ப குழந்தை மாதிரி இருக்காரு. சரி, நம்மளுடைய டெய்லி அப்டேட்ஸ்க்கு வந்துருவோம். நான் 2 நபர்களுக்கு நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். ஒண்ணு, நம்ம மக்கள் எவ்வளவு பேராதரவு கொடுத்துட்டு வராங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். 2வது எஸ்ஏசி அப்பாக்கு, SA சந்திரசேகர் அப்பா, தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தை. அவரோட ரீசெண்ட் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. தக்கு அப்படி கொடுத்திருக்காரு. இந்த 2 பேருக்குமே நான் இன்னைக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த சமீபத்துல பண்ண விஷயங்கள் என்னென்ன, கோயிலுக்கு போனாரு, சர்ச்சுக்கு போனாரு, மசூதிக்கு போனாரு, கோயில்ல முட்டி போட்டு போனாரு. அப்பயே நினைச்சிட்டேன், ஓகே இதுக்கு ஒரு டேக்லைன் போட போறாங்க அப்படின்னுட்டு. அடுத்து கோயிலுக்கு போனாரு. அங்க ஒரு அம்மன் கோயில், கருப்பசாமி கோயில்னு சொல்றாங்க. அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு, அவர் வைக்கிற விபூதியை ஐயர் கையாலேயே வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே வரும்போது, அந்த இந்து கோயில்ல ஒரு முஸ்லீம் பெண்மணி, அவங்க குழந்தையா யாருன்னு தெரியல, அவங்க அந்த வீல் சேர்ல இருக்காங்க. அந்த குழந்தைய விசாரிச்சுட்டு நெற்றியில முத்தமிட்டு, அதுவும் எந்த அளவுக்கு மண்டிட்டு பார்த்துட்டு பேசிட்டு எழுந்துக்கிறாரு. ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, உதயநிதி ஐயா கிட்ட அதே மாதிரி மாற்றுத்திறனாளி கீழே உட்காந்துட்டு தரையில ஏதோ பேசுவாரு. அப்படியே நின்ன மாதிரியே கையை கொடுத்திருப்பாரு. தலைவர் அவர்கள் டவுன் டு எர்த். அந்த விஷயத்துல வச்ச விபூதியே அழிக்கல. குழந்தைங்க யாருன்னா மாற்றுத்திறனாளி அப்படின்னா கீழே அவங்க கிட்ட போய் நின்று, என்கிட்ட நீ வர வேண்டாம், நான் உங்ககிட்ட வரேன்றதுதான் ஒரு தலைவனுக்கான பண்பு. அதை தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப அழகா செய்யறாரு. இன்னொன்னு, 2வது விஷயம், திருவள்ளூர் வந்தாரு, ஆவடி வந்தாரு, மாதவரம் ரோட் டச் பண்ணாரு, வில்லிவாக்கம் போனாரு, அண்ணா நகர் போனாரு. எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட. நாளைக்கு அதாவது இன்னும் ஒரு நாள் பரப்புரை தான் பாக்கி இருக்கு. இந்த பரப்புரை முடிஞ்சது, அவ்வளவுதான். திஸ் இஸ் த லாஸ்ட். SAC அப்பாக்கு வாழ்த்துக்களும் அதே போல நன்றியும் தெரிவிச்சுக்கிறதுல
ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மக்களின் சார்பா பேசுறதுக்கு. ஆங்கர் எவ்வளவோ கேள்வி கேட்டாங்க. நம்ம மனசுல நம்ம வீடியோல எப்படியெல்லாம் ஷேர் பண்ணிருப்போமோ அதே விஷயத்த எஸ்ஏசி அப்பா பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் மனசார அவரு என்ன நினைக்கிறாரு, தான் புள்ள வந்து நல்லதை பண்ணட்டும், தன் பிள்ளைய தூக்கி மக்களுக்காக கொடுத்துருக்கோம், மக்கள் அவரை காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கை. தத்து கொடுத்துட்டேன்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. தத்து கொடுத்துட்டேன்றது தப்பான வார்த்தை கிடையாது. பட் ஒரு அப்பா அம்மாவை தாண்டி இப்போ பல கோடி அப்பா அம்மாக்கள் அவரை காப்பாற்ற ரெடியா இருக்காங்க. அண்ணன்மார்களும் சரி, தங்கச்சிமார்களும், தங்கைமார்களும், அக்காமார்களும் அவர் கூடவே இருந்து அவரை வழிநடத்தி போறதுல கைவிட்டுற மாட்டாங்க எஸ்ஏசி அப்பா அவர்கள். அடுத்து இன்னொரு ஷோ, ஒரு ஆன்சர், அவர் வந்து அண்ணனை வந்து நான் தவறா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவர் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டா பேசுறாரு. தட் மீன்ஸ் பிஜேபி, மெயின் பிஜேபி சைடு தான் ஏடிஎம்கே. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா ஆட்லயும் ஏடிஎம்கே ஆட் எத்தனை போடுறாங்க, பிஜேபி ஆட் எத்தனை போடுறாங்க. பிஜேபி ஆட் வரும்போது மோடி அவர்களின் போட்டோ ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் எடப்பாடி ஐயா ஒரு போட்டோ வரும். அதே போல நம்மளுடைய தமிழ்நாடு வரைபடத்தை போட்டு நடுவுல தாமரை போடுறாங்க. தயவு செய்து திருப்பியும் சொல்றேன், முன்னேற்றம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா மதவாத கட்சிகள் மட்டும் தயவு செய்து அலோவ் பண்ணிடாதீங்க. அந்த மதவாத கட்சியோட தான் இந்த அதிமுக டைப் ஆயிருக்காங்க. இன்னொரு விஷயம், எடப்பாடி ஐயாவுடைய தலைமை வந்து ஆஹா ஓஹோலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ஒரு 5 வருஷ காலம் தான் ஆட்சி பண்ணாரு, அதுவும் எலக்ட் பண்ணி வந்தது கிடையாது, கொடுத்தது, ஒருத்தர் கொடுத்தது அந்த பதவியை. அதனால அவரை வந்து ஒரு முழு தலைவரா என்னால் ஏத்துக்க முடியாது. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அது தவறே இல்லை. ஆனா முழு தலைவரா இப்ப வரைக்கும் அவர் வந்து ஒரு வார்த்தை கூட ஊழலை பத்தி பேசவே இல்லை. என் கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா ஊழலுக்கு அப்பாற்பட்டு நிற்கும், ஊழல் செய்தவர்களை நான் தண்டிப்பேன் தலைவர் விஜய் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இப்ப வரைக்கும் அவர் பதில் சொல்ல. ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்தா டிஃபால்ட்டா இப்ப 10 மடங்கு அடிக்கிறாங்கன்னா நாளைக்கு 20 மடங்கு அடிக்க போறாங்க. அவங்க கிட்ட அந்த கேள்வி கேட்கறது வேஸ்ட். ஆனா ஏடிஎம்கே வரணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வார்த்தையை சொல்லி இருக்கணும், இது வரைக்கும் சொல்லல. அதனால அவங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. இன்னொன்னு, த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சி சூப்பரா இருந்தது. அவங்க சொன்ன வார்த்தையை இவங்க விட்டு கொடுத்துட்டாங்கன்றதுல துளி கூட ஐயம் கிடையாது. காரணம், இப்ப எங்க அம்மா அப்பா எனக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் செய்யறேம்மான்னு சொன்னேன்னா அதை நான் காலத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். ஆனா இவரு உள்ள விட மாட்டேன், தாமரையை மலர விட மாட்டேன், நான் இந்த லேடியா அந்த மோடியான்னு கேட்டாங்க ஜெயலலிதா அம்மா. அந்த அம்மாவுக்கு வழி வந்த அதிமுகவினர் அந்த அம்மா பேச்சை தூக்கி போட்டுட்டு இப்ப யார் காலை பிடிச்சிட்டு தொங்குறாங்கன்றது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால அதிமுகவை நான் விரும்பல, நான் எலக்ட் பண்ணவே விரும்பல. அங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் கிடையாது. நாளைக்கு அவர் மோடி ஐயா பின்னாடி போக மாட்டாருன்னு நினைச்சு நாளைக்கு மதவாத கட்சிகள் ஏதாவது உருவெடுத்து அவங்க மூலமா இங்க பிரச்சனை வந்தா அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுவாரா எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா தலைவர் விஜய் அவர்கள் எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் நீங்க ஒண்ணுல சாதிக்க முடியும். அதுல ஒரு எக்ஸாம்பிள் வேற சொல்றாரு அந்த ஆங்கர். அவருக்கு ஒரு பக்கம் பயமும் இருக்கு, தலைவர் விஜய் அவர்களை எங்க நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணா நமக்கு பேக் ஃபயர் ஆகுமோன்னு. எனக்கு அண்ணாவை பிடிக்கும், ஆனா இது அவருக்கான நேரம் கிடையாது, 2031 வரட்டும் அப்படின்னு சஜஸ்ட் பண்றாரு. ஆமா, இன்னொரு உதாரணத்தையும் அவர் சொல்றாரு. ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் கிட்ட போவீங்களா, புதுசா வந்து இப்ப கத்துக்கிட்டு வந்த டாக்டர் கிட்ட போவீங்களான்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், எல்லாத்துலயுமே அனுபவம் இருக்கான்னு கேட்டுட்டு பண்றது சரியான அனுபவம், சரியான ஒரு செயல்பாடுன்னு நான் நம்ப மாட்டேன். யாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு தெரியும். வரட்டும், புது மனிதர்கள் வரட்டும். ஏன் திமுக அதிமுக மட்டும்தான் ஆண்டுகிட்டு இருக்கணுமா? இவங்க 2 பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன கிழிச்சாங்க? இப்ப வரைக்குமே பாதி பணம், ஏன் முக்காவாசி பணம் அவங்க பாக்கெட்டுக்குள்ள போகுது, கால்வாசி பணத்துல ஏதோ செய்யறோம்னு பேருக்கு செய்யறாங்க. அடித்தட்டு மக்களுக்கு சரியான படிப்பு கிடைக்கிறது இல்ல, நல்ல ஒரு ரேஷன் அரிசி கிடைக்கிறது இல்ல, அதுலயும் பாதி கொடுத்து பாதியை வந்து பிளாக்ல விற்கிறாங்க. ப்ராப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் எங்கேயுமே கிடையாது, ப்ராப்பரான கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் கிடையவே கிடையாது. இந்த தவறு நடந்தா இந்த தண்டனை அப்படின்றதுக்கு பயம் கிடையாது மக்களுக்கு. முக்கியமா ரவுடிஸ்க்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த அரசு. அதே போல அரசின் மேல் ஒரு அவதூறு மக்கள் வைக்கிறாங்கன்னா அதை கிளியர் பண்றதும் அவர்களுடைய கடமை. ஆனா இப்ப வரைக்குமே எந்த அரசும் அதை செஞ்சதே கிடையாது. சோ மக்களுக்கான அரசா நமக்கு வரணும்னு நினைச்சோம்னா இவங்க 2 பேர் இல்ல, புது ஆளுங்க வரட்டும். புதுசா இப்ப தலைவர் விஜய் அவர்கள் நான் உங்களுக்கு பண்றேன்னு வராரு. அவருடைய நிலைப்பாடு பிடிச்சிருக்கு. ஒரு வாட்டி முதலமைச்சர் ஆன அப்புறம் அவருடைய செயல்பாடுகள் பார்த்து மக்கள் எலக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு பல விஷயம் தெரியும். 3 கோயில்களுக்கு போய் தான் சொல்லி காட்டணும் அவசியம் கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற கட்சிகளை வந்து கேவலமான அரசியல் பண்றாங்க. இதை வச்சும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க, கடைசியா இதையும் ட்ரை பண்றாங்க. என்ன கிடைக்கும்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஆளுங்க இவெல்லாம். அதனால அழிந்து போற கட்சிகளை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. தலைவர் விஜய் அவர்கள் நம்ம எப்படி எடுத்துட்டு போயிட்டு உட்கார வைக்கணும்ன்றதை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். இவங்க எடப்பாடி டாபிக் பேசுறதால நம்ம ஆங்கர் பேசுறதுல டிவியேட் ஆயிட்டோம்.
அந்த ஆங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு ஏடிஎம்கே தான் வரணும். அனுபவம் வாய்ந்த கட்சிகள் வந்தாதான் அவங்களுக்கு இங்க என்ன பிரச்சனைன்னு தெரியும். அப்பதான் அவங்க வந்து நல்லா ஆட்சி புரிய முடியும். இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இவருக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சா போதுமா? அவருக்கு கீழே இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் எல்லா இடத்துலயும் கோவப்படுறாரு, வார்த்தையை விடுறாரு, அப்படின்லாம் பேசுறாரு. நான் சொல்றேன், தலைவர் விஜய் அவர்கள் தான் தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரோ அதை கீழே இருந்து தலைவர்களும், 2ஆம் கட்ட தலைவர்களும், 3ஆம் கட்ட தலைவர்களும், நிர்வாகிகளும், தொண்டர்களும் அவருடைய வழி செல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை. அவ்வளவுதான். ஏன் பின்னாடி நீங்க வரீங்களா, நான் சொல்றதை கேட்கணும். இதுதான் தலைவர் விஜய் அவர்களோட கோட்பாடு. இதை தாண்டி ஒரு சொல்லு இந்த பக்கம் போறது கிடையாது, அந்த பக்கம் போறது கிடையாது. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட தெரியும், சென்னை ரோட் ஷோல பாத்துருந்தீங்கன்னா கூட தெரியும், ஆதவ அர்ஜுனாவும் இவங்களும் வேன்ல இருக்கும்போது ஒரு பெண்ணு நசுங்கி இருக்காங்க அந்த கூட்டத்துல. அதை பார்த்ததும் எங்க இல்லாத கோவம் அந்த மனுஷனுக்கு வந்தது. போட்டு திட்டுறாரு. அந்த கூட்டத்துல தன்னுடைய ரசிகர்கள் தான் அங்க கூட இருக்கிறதும், ஆனாலும் திட்டுறாரு, நகர சொல்றாரு, அந்த பெண் நலமா இருக்காங்களான்னு விசாரிக்கிறாரு. என்னடா இத்தனை பேர் இருக்காங்க, அப்படியே கண்டுக்காம போயிடலாம், ஏன்னா நமக்கு இந்த ஓட்டு முக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கல. ஓட்டு முக்கியமா நினைச்சிருந்தானா அந்த கோபம் அவருக்கு அங்க வந்திருக்காது. ஒரு பெண் அங்க பாதிக்கப்படுறான்னு தெரிஞ்சதுமே குரல் கொடுக்குறாரு பாத்தீங்களா? இதுதான் உண்மையான நிலவரம். இப்ப வரைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துல யாருமே அநியாயம் நடந்த அத்தனை பெண்களுக்கும் குரல் கொடுக்கவே இல்லை. கரா படம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது போல இருக்கு. அதுக்கு பிரஸ் மீட் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த இயக்குனர் பேசும்போது அவர் கேட்கிறாரு, நம்ம வந்து விஜய் அவர்களுக்கு நம்ம கூட நின்று இருக்கணும் இந்த ஜனநாயக இஷ்யூ டைம்ல, ஆனா நம்ம நிக்கல, அது நம்ம தவறு தான் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. அப்போ பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் வந்து அவர் முதல்ல புகார் கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு கேக்குறாங்க. புகார் முதல்ல கொடுத்ததே அவர் தானே சொல்றாரு அவர் தெளிவா. எங்களுக்கு எல்லாம் சொல்லவே இல்லையே, உங்ககிட்ட வந்துதான் சொல்லிட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லைங்க, உங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா உங்ககிட்ட கொடுக்கணுமா, கமிஷனர் கிட்ட கொடுக்கணுமா தெளிவா கேட்கிறாரு. நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி கேட்டார். வாயை மூடிட்டு கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு சொல்லணும், எங்களுக்கு பேட்டி கொடுக்கல, இப்ப வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கல. எஸ்எஸ்சி அப்ப அழகா சொன்னார், அப்படி ஒரு ரூல் இருக்கா? இதேதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இருக்கேன். அப்படி என்ன ரூல் இருக்கு? அவங்க என்ன கடவுளா? உங்களை மீட் பண்ணாதான் நான் மக்களை சந்திக்கணும்னு கிடையாது. தலைவர் விஜய் அவர்களுக்கு எப்பயுமே தான் உண்டு, தன் மக்கள் உண்டு, 2 பேரும் நேருக்கு நேர். எங்களுக்கு நடுவுல எந்த மீடியேட்டரும் வேணாம். இத்தனை வருடங்கள் ஒரு மனிதர் தன்னுடைய சுகதுக்கங்கள், இன்பங்கள், பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் மக்களுக்காக மட்டும் வரேன் அப்படின்னு வரும்போது, நீ பணம் சம்பாதிக்க வர அப்படின்னு கேட்கறவங்க அவனுங்க ஆல்ரெடி அங்க பணம் சம்பாதிச்சவங்களா இருப்பாங்க. இதேதான் எஸ்ஏசி அப்பா சொன்னாரு, இதேதான் நம்ம பழைய வீடியோக்குள்ளே சொல்லிட்டு இருக்கோம். பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் அந்த மைண்ட் செட் இருக்கும். எவன் புதுசா உள்ள வந்தாலும் நீ பணம் சம்பாதிக்க தான் வரேன்னு சொல்றது. இதுக்குதான் வரீங்க அப்படின்னா முதல்ல உங்களை பார்த்து கண்ணாடியில அந்த கேள்வியை கேட்டு போங்க. நீ ஒழுங்கு அப்படின்னா அடுத்தவனை பார்த்து அந்த கேள்வியை வை. இந்த 50 ஆண்டு காலத்துல நடக்காத ஒரு ரெவல்யூஷன் இப்ப நடக்குது அப்படின்னா மக்கள் செலக்ட் பண்றாங்கன்னா பண்ணட்டும், பண்ணாதீங்கன்னு பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க பண்ணாலும் இங்க மக்கள் மாற போறது கிடையாதுன்னா மக்கள் தெளிவடைஞ்சிட்டாங்க. இந்த தடவை நடக்க போற தேர்தல்ல ஓட்டிங் பெர்சன்டேஜ் வச்சே டிசைட் பண்ணிட முடியும் யாரு முதலமைச்சரா வருவார்னு. நார்மலா இப்ப வரைக்கும் இருக்கிற ஒரு ரேஷியோ எடுங்க. இந்த தடவை 23ஆம் தேதி ரிஜிஸ்டர் ஆக போற அந்த வாக்குப்பதிவு பெர்சன்டேஜை எடுத்து பாருங்க. இதுல இருந்தே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆனா இன்னொன்னு சொல்றாங்க, வந்தா சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு த்ரெட் பண்றாங்க. எது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கட்சிகள் அது சம்பந்தமா பேசுற ஆங்கர்ஸ் த்ரெட் பண்றாங்க. இப்பவே இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, நாளைக்கு அரசியல்ல வந்துட்டாரு முதலமைச்சராவே வந்தா கூட அவர் செய்ய விட்டுருவாங்களா அப்படின்னு. ஒரு ஆர்டர் போதும், தவறு செய்யும் நினைக்கிற கட்சிகளை காணாம போயிடும். இதுதான் மக்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தருணம். இதை நம்ம விட்டோம் அப்படின்னா நாளைக்கு கவலைப்பட போறது, கஷ்டப்பட போறது, துன்பப்பட போறது, துயரப்பட போறது எல்லாமே நம்ம தான். நான் ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டரா இதை சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப கூட நான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகிக்கிறேன். ஒரு குடிமகளா என்னுடைய ஆதங்கத்தை கேட்கிறேன். எனக்கு நல்ல ஆட்சி வேணும் இல்லையா? எனக்கு நல்ல ஆட்சி வேணும், எனக்கு நல்ல ரோடு வேணும், அடித்தட்டு மக்களுக்கு நல்ல படிப்பு வேணும், வெளியே ப்ராப்பரான கட்டமைப்பு வேணும், ஊழல் இல்லாத ஆட்சி வேணும், ஊழல் இல்லாம மக்களுக்கு அவங்கவுங்க சேவை ப்ராப்பரா வந்து சேரணும். இந்த மாதிரி யார் ஆட்சி கொடுக்க முடியுமோ அவங்க வர. ஒருத்தர் உள்ள வராமலே இவர் அப்படி பண்ணுவாரா இப்படி பண்ணுவாரான்னு கேட்கறதுல வந்து அவரை ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடுங்க. அவருடைய ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருந்தா மக்களே அவரை தேர்ந்தெடுக்க போறாங்க. அடுத்த தடவை சுதந்திரமா ஒரு 10 பேர் அடுத்து வருவாங்க. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு ஒரு படிக்கட்டா இருக்கட்டும். நம்ம கொடுக்க போற இடம் தான் அடுத்து வர அரசியல் கட்சிகளுக்கான இடம். நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. நல்லா யோசிச்சு போங்க. நாளைக்கு தப்பி தவறி பழைய இருக்கிற கட்சிகளை நீங்க எலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு பின் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க 2 பேர் கவர்மெண்ட்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சினாலும் கேள்வி கேட்கக்கூடாது, பெண்ணுக்கு வன்கொடுமை நடந்தாலும் கேள்வி கேட்கக்கூடாது, உங்க வீட்டு பிள்ளைகள் போதைகளை சீரழிகிறாங்கனாலும் கேள்வி கேட்கக்கூடாது, வெளியே வந்து போராடக்கூடாது, வாயை மூடிட்டு சொல்றதை கேட்டுட்டே போகணும். இதுக்கெல்லாம் தயார் அப்படின்னா நீங்க செய்யுங்க. இல்ல எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஓட்டளிங்க. நம்ம மாற்றத்தை சந்திப்போம். நல்ல விதமான மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம். வாக்களிப்போம் விசில் சின்னத்தில். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.